சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 3 அற்புதமான துவாவை சொல்லித்தரோம். ரொம்ப எளிமையான துவா, நம்ம விதியவே மாற்றக்கூடிய சக்தியாக இருக்குது. இந்த 3மே நமக்கு பெரும் பெரும் மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இன்னும் பெரும் பெரும் நபிமார்கள் ஓதியதாகவும் இருக்குது. அதனால் இந்த 3 ரப்பனா துவாவை கேட்டு அந்த 3ஐயும் ஓதினாலும் உங்களுக்கு சிறப்பு தான். 3ல் ஏதேனும் ஒன்றை ஓதினாலும் கூட உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா அவ்வளோ பிரத்யேகமான 3 விஷயங்கள். அதில் முதல் துவா என்ன தெரியுங்களா? அந்த துவா தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்றிய துவான்னு சொல்லலாம். அதாவது அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்த செல்வங்கள் போய், அவங்கள்ட்ட இருந்த உறவுகள் போய், அவங்கள்ட்ட இருந்த வீடு போய், எதுவுமே இல்லை. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, அடுத்த நேரம் ஆடை உடுத்துறதுக்கு இல்லை, தூங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதினாங்க. அவங்க நிலைமையை அப்படியே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். உண்மையாலுமே ஒரு வார்த்தையில் ஒருத்தவங்களுக்கு நிலைமையை புரட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தவிர மற்ற யாரையும் கூட நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா 0லேருந்து அல்லாஹ் அப்படியே அவர்களை என்ன பண்ணிட்டான், 100 மடங்காக உயர்த்திட்டான். அப்படியான ஒரு துவா தான் இந்த துவா. ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின்ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு இந்த துவாவை ஓதி முடித்தார்கள். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹும் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தான், திருமண வாழ்க்கையை கொடுத்தான், வீட்டை கொடுத்தான், ஒரு வேலையை கொடுத்தான், 3 நேரம் உணவை கொடுத்தான், உடுத்துறதுக்கு ஆடையை கொடுத்தான். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி நம்மளுடைய நிலைமையும் மாற்றக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்குது. இந்த ஒரு துவாவை ஓதிக்கோங்க. இதை எப்படி ஓதணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா ரப்பிகு ஃபிர்லி வருஹம்னி வஜிபுர்னி வர்சுக்னி வர்ஃபஹ்னி அப்படிங்கக்கூடிய இந்த துவா. இதுதான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நபி அவர்கள் முதலாக கற்றுக் கொடுத்த துவா. இதை நபி அவர்கள் பல்வேறு இடத்துல ஓதியிருக்காங்க. தொழுகையில் கூட ஓதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் இந்த துவாவை ஓதியிருக்காங்க. நபி அவர்கள் 2 விஷயத்தை தான் கற்றுக் கொடுப்பாங்க. முதல் எப்படி தொழுகணும்னு கற்றுக் கொடுப்பாங்க, 2வது இந்த துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. தொழுகை அப்படிங்கிறது நாம் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே மாதிரி இந்த துவா அப்படிங்கிறது அல்லாஹிடத்துலேருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு துவா ஓதாத சஹாபாக்களே இல்லை, நபி அவர்கள் இதை அதிகமாக ஓதியிருக்காங்க. அதுவும் இஸ்லாத்தை தழுவி வரும்போது அவங்களுக்கு பெருசாக நாலேஜ்லாம் இருக்காது. அதுவும் அவங்களால ஓதலாம் முடியாது. அங்கே இருக்கவங்களாம் படித்தவங்களாகவோ எழுதுனவங்களாகவோ இருக்க மாட்டாங்க. 1400 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க அந்த மக்கள்லாம்? அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த நிலைமையில் இதை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுடைய எல்லாத்துக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், தேவைக்கும், துன்பத்துக்கும், துயரத்துக்கும், நல்லதுக்கும் இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஒன்று ஓதுங்க, உங்கள் தலைவிதியே மாறிடும். அல்லாஹ் அக்பர். அடுத்து நம்ம இப்போ 3வதும் பார்த்துடலாம். அதுதான் பார்த்திங்கன்னா நபி அவர்கள் அதிகமாக ஓதியதும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு அடியான் கேட்பதிலே சிறந்தது இதுதான். இதை மட்டும் ஒரு அடியான் கேட்டுட்டா போதும், இம்மை மறுமைக்கான நல்லதை தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்பனா துவா. இது பக்ரா சூறாவில் வருது. இந்த ஒரு ரப்பனா துவாவை ஓதுவதும் எல்லா தேவைக்குமே போதுமானது. சிலர் கமெண்ட்டில் நிறைய கேட்குறீங்க, நான் விசாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் விசாவை கிடைக்கணுங்கிறதுக்காக துவா சொல்லுங்கள், வாஜிஃபா சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்க. சில தேவைகளுக்கெல்லாம் நேரடியாக துவாக்கள் வந்திருக்காது. இந்தந்த தேவைக்கு இதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காது. ஆனால் இந்த துவாவை சொல்லும் போது மட்டும் எந்த தேவையாக இருந்தாலும் அது இதில் அடங்கும். அது இன்மையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வந்தாலும் சரி, நீங்கள் எங்கிட்ட சொல்ல முடிஞ்சதாக இருக்கலாம், சொல்ல முடியாத தேவையாக இருக்கலாம், நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் அதுக்கு துவாவே இல்லை, திக்ரே இல்லை, வாஜிஃபாவே இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட இதை ஓதனா போதும். எல்லாவற்றுக்கும் உகந்தது இதுதான். நீங்கள் இதை எதை நோக்கி ஓதுறீங்களோ அதை கொண்டு இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். நான் இப்போ இதை ஓதும்போது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நியத்து வச்சு ஓதுனா வேலை கிடைக்கும். எனக்கு சீக்கிரமாக விசா கிடச்சிடணும்னு நினச்சி ஓதுனா நமக்கு விசா கிடைக்கும். நான் உம்ரா செய்யணும்னு நினச்சி ஓதுனா நான் உம்ரா செய்வேன். அப்போ எந்த தேவையை வச்சு வேணால் இதை ஓதலாம். அப்போ உங்களுடைய நிலைமையவே புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த துவாக்கு இருக்குது. 1000 தேவைக்கு 1000 துவாக்களை தேடுவதை விட இந்த ஒரு துவாவில் நீங்கள் 1000க்கு மேலே துவாக்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த 3ம் ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த 3ல் ஒன்றை ஓதினாலே பலன்னா இந்த 3ஐயும் ஓதினால்
சுபஹானல்லாஹ். இது எத்தனை தடவை ஓதலான்னா 3 முறை ஓதுங்க. இந்த 3ஐயும் எப்போ ஓதலான்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வேணால் ஓதலாம். தொழுகை இல்லாதவங்க, தொழுகை இருக்கிறவங்க யார் வேணால் ஓதலாம். நீங்கள் தொழுகை இல்லாதவங்க ஜும்மா நாளில் துவா கூட செய்யாமல் விட்டுறாதீங்க. இந்த 3ஐயும் ஓதிக்கொள்ளுங்க. பார்த்து 3 தடவை ஓதி அல்லா இடத்துல துவா செஞ்சுக்கோங்க. தொழுகை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக தொழுது முடிச்சுட்டு தான் துவா கேட்பாங்க. அந்த சமயத்தில் இதை ஓதிக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.